ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல வெளியான சருகேசி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சருகேசி ஒரு லெஜெண்டரியான கர்நாடிக் மியூசிஷியனா இருக்காரு. இவர் தன்னுடைய எக்ஸ்ட்ராடினரி மெமரி அண்ட் மியூசிக்கல் பிரில்லியன்ஸ்க்கு பேர் போனவரா இருக்காரு. ஆனா இவருக்கு அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்ததுனால தன்னை சுத்தி இருக்கிற மக்கள், மூமெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே போக இவர் சால்வ் பண்ணாத ஃபேமிலி கான்ஃபிளிக்ட், தீராத காயங்கள், குறிப்பா இவருக்கும் இவருடைய மகனுக்கும் இருக்கிற அந்த உறவுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பூதாகரமா வெடிக்குது. இவர் தன் ஃப்ரெண்டை பக்கத்துல வச்சுட்டு எப்படி இதெல்லாம் எதிர்கொண்டு இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஒய்ஜி மகேந்திரன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இது இருக்கு. சருகேசி அப்படின்ற ரோல்ல இருக்கிற எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் டிக்ளைனை ரொம்ப நல்லாவே ஒரு சின்சியர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கொடுத்திருக்காரு. அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான விளைவுகள்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. தேவாவுடைய மியூசிக் இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. கர்நாடிக் மியூசிக் பேஸ்ட் அந்த சவுண்ட் ட்ராக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நிறைய எமோஷனல் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச சுஹாசினி, தலைவாசல் விஜய், ப்ராமிஸ் ராஜ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல நீங்க ஃபேமிலியோட பாக்குற மாதிரியான ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அது இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி இல்லாம ஒரு நாடகத்தன்மையோட இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துல மெலோ டிராமா எலிமெண்ட் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்கதான் செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அதற்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சருகேசி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.